வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையா நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பார்த்தோன்னே என்ன ஸ்நாக்ஸ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சூப்பராக கரகர முறுமுறுன்ட்டு காராசேவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து 2 கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின மாவு தான் அது. அதுக்கு 1 கப்பு வந்து அரிசி மாவு, அதாவது 1:2 ரேஷியோ. அரிசி மாவும் கடலை மாவும் 1:2 ரேஷியோவில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. காரத்துக்கு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மிளகு, ஜீரகம் மிளகு நுணுக்கி போடுவாங்க இல்லையா, அதுக்கு இதில் வந்து ஜீரகமும் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன். மிளகு ஜீரக பவுட்ரு வந்து போட்டிருக்கேன். அது போக கலருக்கு வந்து கொஞ்சமாக வந்து கலர் பொடி ஆட் பண்ணாமல் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கலரும் கொடுக்கும், கொஞ்சம் காரமும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் பட்டர் வந்து எவ்வளோக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் காரத்துக்காக வந்து லைட்டாக வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இது கலரும் கொடுக்கும், காரமும் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காய பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடலை மாவு அப்படிங்கிறனால கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள். அது நான் வீடியோ எடுக்கல. இது பாருங்கள் பட்டர், இது வந்து நான் வீட்லேயே எடுத்த பட்டர், அதாவது நம்ம தயிர்லேருந்து ஆடை எடுத்து வச்சுருந்து அதுலேருந்து எடுத்த பட்டர், இது ஹோம்மேடு. இது அந்த பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பிசையும் போதே அது வந்து நல்லா எல்லாம் மெல்ட் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல தண்ணி இல்லாமல் இதெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி பரட்டி பிடிச்சி பாருங்கள். அந்த மாதிரி வரும் பாருங்கள். அந்த பட்டர் இருக்கிறதுனால நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம முறுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா பிசையணும். ரொம்பவும் லிக்விடாக இல்லாமல் ரொம்பவும் வந்து ரொம்ப திக்காக இருந்து சில பேர் வந்து அந்த கரண்டியில் தேய்ப்பாங்கள்ல, அது மாதிரி தேய்ப்பாங்க. நான் இன்றைக்கி அப்படி தேய்க்கல, கட்டையில் தான் வச்சு புளிய போகிறேன். அதனால் அந்த முறுக்கு மாவு பாத்துக்கு வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துட்டேன். பட்டர் போட்டுக்கிறதால நான் சூடான எண்ணெய் வந்து ஊற்றலை. இந்த கட்டையில் தான் புளிய போகிறேன். பாருங்கள், நிறையா ஹோல் இருக்குது பாருங்கள். இதில் வந்து மாவு வந்து நம்ம ஃபில்லாக வச்சுட்டு, ஆனால் ஒரே டைம்லேயே எல்லாத்தையும் புளியாமல் 2 டைமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டிசைன் வேணும் அப்படின்னா இந்த டிசைனை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து அதில் மட்டும் தான் புரிஞ்சிருக்கேன். பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். அதாவது நம்ம ஒரே இடத்துலையே இருந்தால் வந்து ரொம்ப இதுவாகிடும், அதாவது நெருக்கமாக வந்து சரியாக வேகாது. அதுக்காண்டி வந்து நான் சுற்றி சுற்றி உங்களை வந்து காமிச்சிருக்கேன், சுற்றி பிணைஞ்சி விட்ருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேகணும். அந்த எண்ணெய் நுரையெல்லாம் வந்து அடங்குற வரைக்கும் வேகிற வரைக்கும் நம்ம வந்து இப்படியே எடுக்கணும். தீயை வந்து ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது, ரொம்பவும் சிம்லேயும் வைக்கக்கூடாது. நல்லா அந்த எண்ணெய் பிரகாரத்துக்கு எல்லாமே வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக குறைச்சிக்கணும். அப்போ தான் ரொம்ப ஹையில் இருந்தாலும் கறிக்கிறோம், ரொம்ப சிம்மில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் உள்ளே குடிச்சிட்டும் ஒரு மாதிரி வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து மீடியமில் வைக்கணும். அந்த சட்டிக்கு முன்னாடி லைட்டாக ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். எப்போவுமே மாவு நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிள்ளையார் பிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து எதுவுமே செய்வோம். அப்படி செஞ்சால் வந்து இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. இப்போ பாருங்கள், ஓரளவு வந்து உங்களுக்கு அந்த நொறையாக அந்த எண்ணெய் எல்லாமே வந்து எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப இப்போ கடையிலலாம் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து சோடா பூலாம் ஆட் பண்ணுவாங்க. சோடா, அஜினோமோட்டோ அதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால சோடா தான் மெயினாக அதில் ஆட் பண்ணுவாங்க. இல்லை பேக்கிங் பவுடர்லாம் போடுவாங்க. அது வந்து உடம்புக்கு வந்து ஒத்துக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு. பாருங்கள், செகண்ட் இன்னொரு டைம் வந்து அதே மாதிரி போட்டுட்டேன். 2 டைம் வந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து நுணுக்கி விட்டுட்டு, அதாவது உடச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.